Installing satellite internet, Sri Lankan hopes to launch service within 3 months. Ruwan என்பதாக டெய்லி மிரர் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு தந்திருக்கிறது. எனவே இந்த சேட்டலைட் வசதிகள் எவ்வாறு பெற்றுக் கொடுக்கப்படும் என்பது தொடர்பாகவும் அதிலும் குறிப்பாக எலான் மஸ்குடனான சந்திப்பு குறித்தும் ருவன் விஜயவர்தன தெரிவித்த கருத்து இவ்வாறு வெளியாகிறது. தினகரன் பத்திரிகையிலும் இதனை நாங்கள் அவதானிக்கலாம். டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் எலான் மஸ்க் போன்ற உலக புகழ் பெற்ற வர்த்தகர்களின் முதலீடுகளை ஈர்க்க முடிந்தால் அது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பாக அமையும் என்ற கருத்து இவ்வாறு ருவன் விஜயவர்தனவினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இதை பற்றி ருவன் விஜயவர்தன தரப்பில் என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து நாங்கள் அவதானிக்கும் போது மிக பிரதானமாக நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி குறித்து நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறோம். எனவே காலநிலை மாற்றம் தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசனை என்ற வகையில் அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. ஸ்டாலிங் போன்ற திட்டத்தில் இணைவதன் மூலம் நாட்டின் பின்னடைந்த பிரதேசங்களுக்கு இணைய வசதிகளை பிரச்சனையின்றி வழங்க முடியும் எனவும் சுற்றுலாத்துறை உட்பட பொருளாதாரத்துக்கு பயன்படும் பல துறைகளின் வளர்ச்சிக்கு இது உறுதுணையாக இருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ருவான் விஜயவர்தனால் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே எலான் மஸ்கினுடைய வருகையை இளைஞர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லை.